ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காணிக்க போகிற ரெசிபி வந்து காஷ்மீர்லேயே ரொம்ப 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 பாப்புலரான ஒரு ரெசிபி. காஷ்மீர் மட்டும் இல்லை, இது வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப பாப்புலரான ரெசிபி. ஸோ இந்தியன் குசின் அப்படிங்கிறத பேசும்போது கரீஸ் எல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அதில் வந்து சில பாப்புலரான ரெசிபி பட்டர் சிக்கனு, அப்புறம் நம்ம விண்டாலு பண்ணோம்ல அதுக்கப்புறம் மட்டன் ரோகன் ஜாஷ். கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போனோடி நீங்கள் வச்சுக்கலாம், போன்லெஸ்ஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, 3 கருப்பு ஏலக்காய். ஓகே, ஸோ கருப்பு ஏலக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். ஓகே, ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, சோம்பு பொடி நான் லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மோட்டர் அண்ட் பெஸ்டில், 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, இஞ்சி பொடி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சம் குங்குமப்பூ இந்த பாலில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து கட்டி தயிர். ஓகே, ஸோ நல்லா லைட்டாக புளிச்சிருந்தா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து புளிப்பான ஐட்டம் எதுவுமே இல்லைல்ல. ஸோ இந்த தயிரில் இருந்தால் உங்களுக்கு அந்த சவர்னஸ் வரும். அதனால் எவ்வளோ கட்டி தயிர்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ், இவ்வளோ தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காணிச்சிடும். அதுக்கப்புறம் இது நெய்யில் தான் குக் பண்ண போகிறோம். கடைசியாக கொத்தமல்லி கீரை தேவை, உப்பு தேவை, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் பாலில் 1 பிஞ்ச், இது சூடான பால், 1 பிஞ்ச் வந்து குங்குமப்பூ. ஓகே, காஷ்மீரி ஃபுட்டுனாலே உங்களுக்கு குங்குமப்பூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது சூடு பாலில் அப்படியே கலர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை ஓரத்தில் வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம இங்கே இந்த கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த தயிரில் இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ், நம்ம கொத்தமல்லி பொடி, காஷ்மீரி சில்லி, சோம்பு, அதுக்கப்புறம் சுக்கு பொடி, அவ்வளோத்தையும் போட்டுட்டு மைதா மாவு இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பைசஸை தயிரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஸ்டெப். ஸோ இது வந்து ஆக்சுவலி இன்னொரு இதை மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த காஷ்மீரி ரோகன் ஜாஷ் வந்து கலர் தான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கணும். ஸோ அது நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடரில் தரும். இன்னொன்று என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா ரத்தன் ஜாட்டுன்னு ஒரு வேரோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வேர், அது வந்து ரெட் கலர் வந்து அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரத்தன் ஜாட் அப்படிங்கிற அந்த வேரோட எக்ஸ்ட்ராக்ட் ஒரு சோப்பு கலரில் இருக்கும், அதை ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்மக்கிட்ட அது இல்லை. ஸோ நான் அது ஜஸ்ட் காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து மைதா மாவு ஏன் போட்டேன்னு சொல்லிடுறேன். மைதா மாவு வந்து நம்ம தயிரை வந்து அந்த எண்ணெய் இதில் ஆட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஆகிடக்கூடாது, அதுக்கு வேண்டி தான் நான் மைதா மாவு ஆட் பண்ணேன். நம்ம இப்போ பண்ணக்கூடிய ரோகன் ஜாஷ் வந்து ஆத்தென்டிக்கான ரெசிபி. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிப்பாங்க, சின்ன உள்ளியை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு காணிக்க போகிறது வந்து ஆத்தென்டிக்கான ரெசிபி. இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ மட்டன் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட நெய் வந்து நல்ல ஹீட் ஆயாச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காய், ட்ரை ரெட் சில்லி, பட்டை, ஸோ அந்த கீல வந்து இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது என்னது பெருங்காயத்தூள், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பைஸ். ஸோ நம்ம மட்டனில் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம்ல மட்டன் கறியில், பட் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கிற ஜீரகமும் பெப்பரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ லோ ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் அந்த நெய்யில் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும், அதனால். ஸோ இப்போ வந்து நம்ம நெய்யில் ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல அந்த இன்ஃப்யூஸ் ஆகி ஒரு 1 மினிட் நல்ல சிசில் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மட்டன் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை நல்லா வதக்கி விடணும். ஸோ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த மட்டனுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வதக்கும் போது அது கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகும், அதுக்கு வேண்டி. ஸோ தயிர் வந்து நம்ம மைதா மாவு போட்டு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாது, இல்லைன்னா பிரிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ நான் வந்து அந்த கர்டு மிக்ஸ்சரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணேன். ஓகே, ஸோ சியர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மட்டன். ஓகே, ஸோ நம்ம தயிரில் அந்த மைதா மாவு ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து திரிஞ்சு போகாது. இருக்கிற இந்த குங்குமப்பூ பால் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி அதுவும் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக்கர் மூடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மூடிட்டு ஒரு 3 4 5 உங்கள் மட்டனோட அந்த இதை பொறுத்து, யங் மட்டன்னா டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடுறேன். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வந்து நம்ம லேம்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசில் விட்டேன். ஸோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. அந்த நெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பர் சாஸ், வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் எவ்வளோ அழகான சாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது மீட்டுமே. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.